விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, பொங்கலையொட்டி ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கு, இன்னும் தணிக்கை சான்று கிடைக்கவில்லை என்ற சர்ச்சை இருக்கிறது. நீதிமன்றம் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. என்ன விவரம் சுப்பையா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இயக்குனர் வினோத்துடைய இயக்கத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் நடித்துள்ள பூஜா ஹிட்டே உள்ளிட்ட நடித்துள்ள படம் ஜனநாயகம். இந்த படம் தான் வர பொங்கல் பண்டிகை ஒட்டி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படம் தொடர்பாக ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகும் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த படத்துக்கு தணிக்கை சான்று கேட்டு படத்துடைய அனைத்து பணிகளும் முடிவடைந்த பிறகு இதற்காக தணிக்கை குழுவுக்கு இந்த படக்குழுவினை அனுப்பி வைத்தனர். இது தொடர்ந்து கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்தை தணிக்கை குழுவினர் பார்த்து சில காட்சிகளை நீக்குமாறும் சில வசங்களை நீட் செய்யுமாறும் அறிவிப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த காட்சிகளை நீக்கிவிட்டு மீண்டும் இந்த படத்தை மீண்டும் அனுப்பியுள்ளனர். ஆனால் தணிக்கைத்துறை இதுவரை இவர்களுக்கு மீண்டும் சான்றிதழ் வழங்கவில்லை. படம் பார்த்த தணிக்கை குழுவினர் அந்த காட்சிகளை அகற்றுமாறு சொன்ன பிறகு கூட தங்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை என்பதால் படம் வெளியாகுவது 3 நாட்கள் உள்ள நிலையில் அந்த பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் உயர்நீதிமன்றத்தை நாடி வழக்கு இந்த காலை முறையீடு செய்தார்கள். இந்த அவசர வழக்கை எடுக்க கேட்டனர். உடனே நீதிபதியும் ஏற்றுக்கொண்டு தீர்ப்புகள் எடுப்பதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி PT ஆசா முன்பு இந்த வழக்கு 2:15 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக இருந்தது. இந்த உள்ள வழக்கமான வழக்குகள் இருந்ததால் இந்த வழக்கை கடைசியாக எடுத்துக்கொண்டு 3:30 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்க எடுத்துக்கொண்டார். அப்போது பட நிறுவனத்தின் சார்பில், அதாவது விஜய் நடித்துள்ள பட நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராகி இந்த படம் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் சொன்ன காட்சிகள் நீக்கிவிட்டோம், அவர்கள் சில காட்சிகளையும் மீட் பண்ணிவிட்டோம், இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த படம் தொடர்பாக இவர்கள் சான்றிதழ் வரைக்கும் வழங்கவில்லை, 3 நாட்களே உள்ளன. இந்த நிலையில் திடீரென்று இவர்கள் எதுவும் வழங்காமல் இழுத்தடிக்கின்றனர். இதற்காக பல கோடி ரூபாய் முதலீட்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குறிப்பிட்ட காட்சி நீக்கிவிட்டோம் என்று தெரிவித்தார்கள். அதே போன்று மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் சில காட்சிகளுக்காக சொன்னார்கள், அதை நீக்கிவிட்டோம். அதே போன்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் EA சான்றிதழுக்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்த நிலையில் இந்த எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளது. எனவே இது உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக சினிமா பல்வேறு படங்களில் உள்ள படம் தொடர்பான வழக்கில் உள்ள நீதிமன்ற உத்தரவையும் குறிப்பிட்டு அவர் வாதாடினார். அது தொடர்ந்து தணிக்கை குழு சார்பில் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் AL சுந்தரேசன் ஆஜராகி வாதிடும் பொழுது இந்த படத்தில் சில காட்சிகள் மதங்களை புண்படுத்த வகையில் இருப்பதாக புகார் வந்துள்ளது, அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதற்கு நீதிபதி PT ஆசா, அப்படி என்றால் எந்த மத உணர்வு அடிப்படையில் யார் அந்த புகாரை கொடுத்தார்கள், அந்த ஒரிஜினல் புகாருடைய நகலை கொடுங்கள், யார் புகார் கொடுத்த விவரம் தெரிய வேண்டும் என்று நீதிபதி கேள்வித்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டனர். அதற்கு நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக உரிய அந்த புகார் கொடுத்த தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு தெரிவித்து எடுத்து வழக்கை 2 நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு பட தயாரிப்பு சார்பில் 2 நாட்கள் என்பது அவகாசம், அவளுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க முடியாத சூழ்நிலை. 3 நாட்கள் தான் படம் வெளியாக நாட்கள் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து முடிக்க வேண்டும் என்று கேட்டதை அடுத்து நீதிபதி நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த புகார் தொடர்பான ஆவணங்களை நீங்கள் இமெயில் மூலமாக உடனடியாக நீங்கள் இமெயில் மூலம் அனுப்பலாம், பட நிறுவனத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவித்து அடுத்து இந்த வழக்கு விசாரணை 2:15 நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது படம் வெளியாக தொடர்பான உத்தரவை நீதிபதி பிறப்பிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, கடந்த மாதமே இந்த படத்துக்கு தணிக்கை கோரி தணிக்கை வாரியத்திற்கு படம் அனுப்பி வைக்கப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. படம் வெளியாகிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நாளைய தினமே இதற்கான ஒரு முடிவு கிடைச்சிரும்னு எதிர்பார்க்கலாமா சுப்பையா? கண்டிப்பா. ஏன்னா இந்த வழக்கை 2 நாள் தள்ளி வைக்க கேட்டபடி 8ஆம் தேதி வழக்கு தள்ளி வைப்பதாக இருந்தது. ஒருவேளை 8ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டால் அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த படம் வெளியாவதற்கு மேலும் தடங்கள் ஏற்படலாம், சிக்கல் ஏற்படலாம் என கருதியதால் பட தயாரிப்பு சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீதிபதி இதை ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஒரு சூழலில் நீங்கள் உடனடியாக இது தொடர்பான புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு தணிக்கை குழு உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த படம் தொடர்பாக நாளை மதியமே உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நாளை இந்த இரு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு விசாரணை முடிந்த பிறகு ஒருவேளை நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படலாம், இல்லை நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வரும். என்றால் வரும் 9ஆம் தேதி ரிலீஸ் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதால் அதுக்கு முன்னதாக நீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பித்து விடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனந்தி.